சண்டே மார்னிங் உங்களுக்கு எப்படி வீக்கெண்டு போச்சு? எனக்கு எப்பவும் போல தான் இருந்தது. என் ஹஸ்பண்டுக்கு 2 நாளுமே ஆஃபீஸ். எப்பவும் கிளம்புற டைமுக்கு தான் கிளம்புனாரு. அதனால பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் இது எல்லாமே எப்பவும் போல ரெடி ஆச்சு. முந்தின நாள் நைட் கொஞ்சம் அரிசி ஊற வச்சுட்டேன். இந்த தடவை சந்தகைக்கு ஊற வைக்காம அதுக்கு பதிலாக ஆப்பம், அப்புறம் வெண்பூசணிக்காய் இருந்தது. அது போட்டு தோசைக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு அது கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் மாவு மிச்சம் இருந்தது. சரி, முட்டை பணியாரம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்ட்டு முட்டை, கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி மட்டும் சேர்த்துட்டு முட்டை பணியாரம் ரெடி பண்ணிவிட்டு அது கூட சைட் டிஷ்காக கொஞ்சம் புளி சட்னி. வெண்பூசணிக்காய் போட்டு தோசைன்னு நான் சொன்னேன் இல்லையா, இது சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்கு என்னென்னா 2 கப் அளவுக்கு நான் அரிசியும், அதாவது இட்லி அரிசியும், அது கூட கொஞ்சம் வெந்தயம் முந்தின நாள் நைட்டு ஊற வச்சுட்டேன். காலையில் அது ஆட்டும் போது இந்த வெண்பூசணியை கட் பண்ணி அதில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கணும். அது கூட கொஞ்சம் சீரகம் சேர்த்து உப்பு போட்டு நல்லா புளிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நீங்கள் தோசை சுட்டுக்கலாம்.